1938 வரை 33 வயதில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர். தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் 1941 முதல் 1942 வரை மேற்கு வங்காள மாநிலத்தின் நிதியமைச்சராக பணியாற்றினார். 1937 முதல் 1941 காலகட்டத்தில் விவசாய மக்கள் கட்சி மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகளின் கூட்டணி அரசின் எதிர்கட்சி தலைவரானார். பின்னர் இந்து மகா சபையில் இருந்து இந்து மக்களுக்காக குரல் கொடுத்தார். 1944 இந்து மகா சபையின் தலைவரானார். ஷியாம பிரசாத் முகர்ஜி ஜவஹர்லால் நேருவின் தலைமையிலான விடுதலை இந்தியாவின் இடைக்கால நடுவண் அரசு ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் வணிகம் மற்றும் தொழில் அமைச்சரானார். லியாகத் நேரு ஒப்பந்தம் தொடர்பான சர்ச்சை காரணமாக ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் 1950 ஏப்ரல் 6 நேரு அவர்கள் அமைச்சராக இருந்து விலகியதால் மேற்கு வங்க மக்களின் நாயகனானார். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் தலைவர் என்.எஸ். கோல்வால்கர் அவர்களுடன் கலந்தாய்வு செய்தபின் 1951 அக்டோபர் 21 பாரதிய ஜனசங்கம் கட்சியை தில்லியில் தோற்றுவித்து பாரதிய ஜனசங்கத்தின் முதல் அகில இந்திய தலைவரானார். ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் 1952 நடந்த முதல் இந்திய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனசங்கம் கட்சி 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதில் ஒரு தொகுதியில் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் வெற்றி பெற்றார். ஜம்மு காஷ்மீர் மாநில அரசிற்கு தனி கொடி, தனி சின்னம், தனி பிரதம மந்திரி ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். ஒரு நாட்டில் 2 அரசியலமைப்பு சட்டமும் தேசிய சின்னமும் இருக்க இயலாது என வாதிட்டார். மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநில பிரதமரின் அனுமதியின்றி இந்திய நாட்டு குடியரசுத் தலைவரும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்குள் செல்ல இயலாது என்ற விதியை ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தனி கொடி, தனி பிரதம மந்திரி போன்ற சிறப்பு தகுதிகள் வழங்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரிவு 370 நீக்க கோரி ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களின் தலைமையிலான பாரதிய ஜனசங்கம், இந்து மகா சபை மற்றும் ராமராஜ்யம் சபையுடன் இணைந்து குரல் கொடுத்து போராட்டங்களில் ஈடுபட்டது. காஷ்மீர் மாநில அரசின் அனுமதி அடையாள அட்டையின்றி காஷ்மீரில் உள்ள லகன்பூர் என்ற ஊரில் நுழைந்த ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களை ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறையினரால் 1953 மே 11 கைது செய்து சிறையில் அடைத்தது. 1953 ஜூன் 23 ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் விஷக்காய்ச்சலால் மரணமடைந்தார் என காவல்துறை அறிவித்தது. காவல்துறையினரின் காவலில் இருந்த ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களின் மரண ரகசியம் குறித்து விசாரிக்க தனி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களின் தாயாரின் கோரிக்கையை அன்றைய பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்கவில்லை. இதனால் இன்று வரை ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களின் மரண சர்ச்சை தீரவில்லை. பாரத தேசத்தில் பல்வேறு பொறுப்புகளிலும் நிர்வாகத்திலும் மற்றும் நாட்டு பற்று கொண்ட அரசியல் தலைவராகவும் சிறந்து விளங்கிய ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் 123வது பிறந்த தினத்தில் அவர் புகழ் போற்றி வணங்குவோம். ஜெய் ஹிந்த்.
Thank you, team. We welcome Shri K. Annamalai, We the Leaders Foundation. Now, welcome speech. Now, welcome speech by Thiru Balaji Uttama Ramasamy. Good evening to all. I welcome everyone to this exciting discussion on the rise of New India. Today we have assembled here to celebrate the 123rd birth anniversary of Dr. Shyama Prasad Mukherjee. Last year India celebrated the 75th year of independence and now entered the Amrit Kaal. Upcoming 25 years will redefine everything we know and believe about India. When Coimbatore was struggling to recover from post-1998 bomb blast, Professor Kadaga Sabhabadi provided the guidance and executed few policy initiatives with the Vajpayee government. Thanks to very quick and effective decisions taken by then Vajpayee government, Coimbatore was able to recover quickly. Welcome Professor Kadaga Sabhabadi Avargal, Trustee Shyam Prasad Mukherjee Foundation. The nation can only achieve its true potential if there is great thought leadership. Shyama Prasad Mukherjee Foundation is providing that thought leadership to this country. It regularly publishes books and articles on current issues, ideas and visions that sets the path for the country to move ahead. Being director of this foundation, Dr. Anirban Ganguly does a thankless job of leading this institute with passion. Welcome Dr. Anirban Ganguly. I take this opportunity to request him to publish these articles and books in Tamil so that we can take them to local people. A few weeks back we have seen the opening ceremony of the new parliament and our prestigious Sengol getting installed inside it. This is a proud moment for all of us here in Tamil Nadu. Chola kings who ruled Tamil Nadu more than 1,000 years before are known for their righteousness and effective governance. Till couple of years ago, our youth lost hope on politics. Not even one youngster in my family and friend circle wanted to join politics. Now we got a new leader in Tamil Nadu who is infusing fresh approach to politics and the entire political landscape in Tamil Nadu got shaken. Now Tamil Nadu politics is getting driven by data, governance-oriented debates are happening. Ideas and solutions to our problems are getting discussed. Thanks to one great man, I welcome our prestigious, great Mr. Annamalai, a political reformer and the founder of We the Leaders Foundation. The rise of New India cannot be complete without Tamil Nadu playing a critical part in it. When India celebrates 100th Independence Day, I am sure we are going to see a leader from Tamil Nadu being the Prime Minister of this great nation. I once again welcome each and everyone to this event. Thank you so much. Jai Hind. Thank you, sir. Now it's time to honor our guest and presentation of mementos.
Thank you, sir. Relevance of Dr. Shyama Prasad Mukherjee by Professor Kanaga Sabhabadi, Trustee of Dr. Shyama Prasad Mukherjee's Research Foundation. டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆய்வு நிறுவனத்தினுடைய சார்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற டாக்டர் SP முகர்ஜி அவர்களினுடைய 123வது பிறந்த நாள் விழா மற்றும் உயிர்த்தெழும் மீண்டெழும் புதிய இந்தியா என்ற தலைப்பில் உரையாற்றிருக்கின்ற உரையாடல். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நாம் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பினுடைய தலைவர் அன்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்களே, நம்முடைய டாக்டர் SP முகர்ஜி ஆய்வு நிறுவனத்தினுடைய கௌரவ செயலாளர், அதனுடைய அமைப்பில் பெரிய பங்காற்றி வரக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய நண்பர் டாக்டர் அனிர்பன் கங்குலி அவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கோவை மாநகருக்கு, கொங்கு மண்டலத்துக்கு உந்து சக்தியாக விளங்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அவர்களது துறையில பெரும் பங்கு ஆற்றி இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி இருக்கிறார், ஏர் வைஸ் மார்ஷல் டாக்டர் விஜயகுமார் இருக்கிறார், நம்முடைய தேவிதாஸ் சங்கீதா இருக்கிறார்கள், நம்முடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி அண்ணா இருக்கிறார், திரு கேசவ விநாயகம் அண்ணா அவர்கள் இருக்கிறார்கள். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். கோவையினுடைய முக்கியமான பிரமுகர்கள் எல்லோருமே இங்கு இருக்கிறீர்கள். கோவையே ஒரு மினி கோவையே இருக்கிறது என்று சொல்லலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்புகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வங்காளத்திற்கும் தமிழகத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் வங்காளத்திலே தோன்றியவர், நாடு முழுவதும் சுதந்திர வேட்கையை, தேசப்பற்றை ஊக்குவித்தவர். அவருக்கு தமிழகத்தில் பெரிய தாக்கம் இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னாலே 125வது சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் ஆண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. அப்போது நாங்கள் தோராயமாக ஒரு கணக்கெடுத்தோம். தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவர் பெயரிலும் இல்லாத அளவுக்கு, அதிக அளவுக்கு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், தொண்டு அமைப்புகள் சுவாமி விவேகானந்தரனுடைய பெயரில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்றன. தமிழ்நாடு எங்களுடைய பூமி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தந்தையோ அண்ணனோ அவர்கள் பெயரில் எந்த நிறுவனமும் இல்லை. அதிகாரம் இருந்ததனாலே அரசு நிறுவனங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார்களே தவிராமல் இல்லாமல் மக்கள் தாமாக உணர்ந்து பெயர் வைத்தது சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பெயரைத்தான். ஆக சுவாமி விவேகானந்தரை கொண்டாடுபவர்கள் நாம். அதே மாதிரி சுதந்திர வேட்கையின் போது நம்முடைய தமிழ் மண் பாண்டிச்சேரியிலே தங்கியிருந்து நம்முடைய ஆன்மீகத்திலும் சுதந்திர போராட்டத்திலும் ஒரு பெரும் புரட்சி உண்டாக்கியவர் மகரிஷி அரவிந்தர் அவர்கள். இவர்களுடைய வழியிலே வந்தவர் தான் தேசபக்தர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சுவாமி விவேகானந்தரை தெரிந்த அளவுக்கு, அரவிந்த மகரிஷியை தெரிந்த அளவுக்கு நமக்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியை தெரியாது. காரணம், இந்த சுதந்திர இந்தியாவில் ஆண்டு கொண்டிருந்த கட்சிகள், அந்த இடதுசாரி சிந்தனைகள் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தேச தலைவரை, தேசபக்தரை நமக்கெல்லாம் தெரியாமலே செலுத்திக் கொண்டு விட்டது. ஒரு ராஜராஜ சோழனை பற்றி நம்முடைய மாணவர்கள் படிப்பதில்லை. இந்த கோவையை உருவாக்கிய GD நாயுடுவை பற்றி நாம் படிப்பதில்லை. நமக்கெல்லாம் போராட்டத்திற்கு, சுதந்திர போராட்டத்திற்கு ஆரம்ப காலத்தில் உந்து சக்தியாக இருந்த தீரன் சின்னமலையை பற்றி படிப்பதில்லை. அதே போலத்தான் நம்முடைய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியும் தெரியாமல் போய்விட்டது. அதற்குத்தான் இப்போது இந்த தேசிய கல்விக் கொள்கையானது வந்திருக்கிறது. டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் ஒரு மிக பெரும் தேசபக்தர். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை, ஒரு 6-6.5 மணி நேரம் ஓடக்கூடிய குறிப்பை நம்முடைய கோபி தயாரித்திருந்ததை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். 1901 சென்ற நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் மேற்கு வங்காளத்திலே ஒரு வழக்கறிஞர் குடும்பத்தில் பிறந்தவர்.
பிறகு சட்டம் படித்து வழக்கறிஞரானார். சிறு வயதிலேயே அவருடைய 28 வயதிலேயே அப்போதைய வங்காள பிரவின்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், வங்காள பகுதியில் அவர் எம்எல்சி சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு ஆரம்பத்திலிருந்து அவர் தேசப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய 33வது வயதில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக அவர் நியமிக்கப்பட்டார். துணைவேந்தராக அவர் நியமிக்கப்பட்ட போது அவர் செய்த காரியங்கள் மிக முக்கியமானவை. முதலாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய மொழிகளுக்கு, வங்காளத்தை தவிர பிற இந்திய மொழிகளுக்கும் கூட முக்கியத்துவத்தை கொடுத்தார். விவசாய கல்வி மாணவர்கள் கற்க வேண்டும் என்று உயர்கல்வியிலே திட்டம் கொண்டு வந்தார். தொழிலும் கல்வியும் இணைந்து செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் பெரிய அறைகூவலையே விடுத்தார். அதையெல்லாம் தான் இப்போது புதிய தேசிய கல்விக் கொள்கையானது செய்து கொண்டிருக்கிறது. அதை 1930களிலேயே 34லிருந்து 38 வரை அவர் சொல்லி வந்தார். அது மட்டுமல்ல, அவர் செய்த ஒரு மகத்தான புரட்சி, அவர் துணைவேந்தர் நம்முடைய தேசிய கவி ரவீந்திரநாத தாகூரை கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்துவதற்காக கூப்பிட்டார், அழைத்தார். ரவீந்திரநாத தாகூர் அவர்கள் இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர் ஆட்சியிலே முதல் முறையாக தனது தாய்மொழியில ஒரு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா பேருரையை நிகழ்த்தினார். வங்காள மொழியில பட்டமளிப்பு விழா பேருரையை தாகூர் நிகழ்த்தினார். அதுதான் முதலிலே தாய்மொழி பட்டமளிப்பு விழாவிலே பல்கலைக்கழகங்களுக்கு சென்ற நிகழ்வு. அதற்கு பின்னாலே தொடர்ந்து வெவ்வேறு நிகழ்வுகள் வந்தன. இப்படி கல்வி பணியில அரும் பணிகளை அவர்கள் செய்தார்கள். அதற்கு பின்னால அவர் 1940களில் அப்போதைய வங்காள பகுதியில பெரிய பிரச்சனைகள் இருந்தன. ஆங்கிலேயர்கள் மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியிலே ஈடுபட்டார்கள். எனவே மதவாத சக்திகளுக்கு அவர்கள் ஊக்கம் கொடுத்தார்கள். அதனாலே அங்கு பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த இந்துக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். கொலைகள், கற்பழிப்புகள், சிரமங்கள் எல்லாம் நிறைய கொடுக்கப்பட்டன. ஆக இந்து மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக அவர் அகில பாரத இந்து மகா சபையில் இணைந்தார். பின்னர் தேசிய தலைவராக அதிலிருந்து பணியாற்றினார். தொடர்ந்து வங்காளத்தில் பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை மக்களுக்காக குரல் கொடுத்து வந்தவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். அதற்கு பின்னால 1941 கூட்டணி அமைச்சரவை அங்கே அமைந்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில். அதிலே இவர் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி கொண்டு வரக்கூடிய வேளையில ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து நம்முடைய மக்களுக்கு துன்பம் கொடுத்து வந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் தலையீடுகள் இருந்தன. எனவே அதை எதிர்த்து 1942 தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இப்படித்தான் அவருடைய போராட்டம் ஆரம்பத்திலிருந்து அமைந்திருந்தது. பிறகு 1945, 46, 47 சமயங்களில் மறுபடியும் பெரும்பான்மை இந்துக்கள் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அமைப்புகளாலே பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டன. அப்போது அந்த மக்களுக்காக அவர் குரல் கொடுப்பதற்காக பாதுகாக்கக்கூடிய ஹோம்லேண்ட் அவர்களுக்கு என்று ஒரு தாய்நாடு வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தை துவக்கினார். அந்த இயக்கம் பெரிய அளவில் வங்காளம் முழுவதும் பெரிய எழுச்சியை உண்டாக்கியது. அதற்கு காரணம் அப்போது இருந்த முஸ்லீம் லீக் அமைப்பானது ஒட்டுமொத்த வங்காளத்தையும், அப்போது கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம் இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய வங்காள தேசம், நம்மிடம் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம், இந்த இரண்டையும் பாகிஸ்தானுக்கு கீழே கொண்டு வர வேண்டும், அதை கிழக்கு பாகிஸ்தான் ஆக்க வேண்டும் என்று முஸ்லீம் லீக் தலைவர்கள், ஜின்னா உள்ளிட்ட தலைவர்கள் முயற்சி செய்தார்கள். அதை எதிர்த்து போராடியவர் நம்முடைய ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். போராடியது மட்டுமல்ல, ஒன்றுபட்ட வங்காளம் எங்களுக்கு வேண்டும், இல்லை என்றால் அதை பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் வாழக்கூடிய பகுதியை தனியாக பிரித்துக் கொடுங்கள் என்று 1946 அறைகூவல் விடுத்தார். அதன் அடிப்படையிலேதான் தேச பிரிவினையின் போது இப்போது இருக்கக்கூடிய வங்காளம், மேற்கு வங்காளம் நமக்கு கிடைத்தது. ஷியாமா பிரசாத் முகர்ஜி போன்ற பெரியவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு மேற்கு வங்காளம் நம்மிடத்தில் இருந்திருக்காது. ஆக தேசத்திற்காக ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய அனைத்து சக்திகளையும் கொடுத்து பணியாற்றியவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். பின்னர் 1947 சுதந்திரத்திற்கு பின்னர் மத்திய அமைச்சரவை அமைந்த போது சர்தார் பட்டேல் அவர்களினுடைய பரிந்துரையின் பேரில் நேரு அமைச்சரவையில் இந்தியாவினுடைய முதல் தொழில் அமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ் பொறுப்பேற்றார். அந்த காலத்தில் நிறைய
நம்முடைய நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு அஸ்துவாரம் அந்த காலத்திலே தான் போடப்பட்டது. இப்போதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருப்போம். அவ்வப்போது தேவைப்படும் போது தொழில் கொள்கைகள் வரும். இந்தியாவினுடைய முதல் தொழில் கொள்கை ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா 1948 ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது கொண்டு வரப்பட்டதுதான். அது மட்டுமல்ல, அப்போதே அவர் சுயசார்பு பொருளாதாரத்தை வளர்த்தினார். நம்முடைய நாட்டினுடைய அடிப்படை தொழில்கள் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் கட்டமைப்புகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த இரண்டிலும் நம்முடைய நாடு சுயசார்பு தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும் என்று அப்போதே அதற்கான திட்டங்களை வகுத்துக் கொடுத்தார். மேலும் அவர் சிறு குறு நடுத்தர தொழில்களினுடைய வளர்ச்சியின் மூலமாகத்தான் தேசத்தினுடைய வளர்ச்சி அமையும் என்று இந்த சிறு குறு நடுத்தர தொழில்களுக்காக முன்னுரிமை கொடுத்து அன்றைக்கே கொள்கைகளை வகுத்தவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். ஆனால் அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே நேரு அவர்களிடம் பல விஷயங்களிலே ஒத்துப்போகவில்லை. இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய கோவையிலிருந்து இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சராக இருந்த ஆர்.கே. சண்முகம் செட்டியார் அவர்களும் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களும் நண்பர்கள். ஒரே காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஆகவே கோவைக்கும் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுக்கும் கூட தொடர்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் 1950 தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்தார். ஏன் செய்தார் என்று சொன்னால், ஆரம்பத்திலிருந்தே நேருவினுடைய பாகிஸ்தான் குறித்த அணுகுமுறை அவருக்கு பிடிக்கவில்லை. அங்கே பாகிஸ்தானில் வாழக்கூடிய மக்கள், மேற்கு பாகிஸ்தான், இப்போது இருக்கக்கூடிய வங்காளதேசம், கிழக்கு பாகிஸ்தான், இரண்டிலும் இந்துக்கள் வசித்து வந்தார்கள், கணிசமான அளவில் வசித்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் சம குடிகளாக நடத்தப்படாதது மட்டுமல்லாமல் துன்புறுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டன. ஆகவே அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் வலியுறுத்தினார்கள். நேரு அதில் பல விஷயங்களிலே சமரசம் செய்து கொண்டார். அதற்கு பின்னாலே 1950 நேரு லியாகத் அலி கான் ஒப்பந்தம் வந்தது. இரண்டு நாடுகளும் அங்கே வாழக்கூடிய மக்களினுடைய சிறுபான்மையர்களை எப்படி பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுக்கு சம்மதம் இல்லை. ஏனென்றால் அங்கே வாழக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் போன்றவர்களுக்கு சரியான உரிமைகள் இல்லை. ஆகவே அதை எதிர்த்து மத்திய அமைச்சரவை பதவியில் இருந்து 1950 தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இரண்டாவது முறையாக தன்னுடைய கொள்கைகளுக்காக முதலில் 1942 வங்காள மாநிலத்தில், பின்னால் சுதந்திர இந்தியாவில் 1950 இவர் மத்திய அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்தார். அவர் ராஜினாமா செய்த அதே சமயத்தில், ஏறத்தாழ அதே காலகட்டத்தில், நம்முடைய டாக்டர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் அவர்களும் நேருவிடம் ஒத்துப்போக முடியாமல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அப்போது ஆர்.கே. சண்முகம் செட்டியார் சொன்ன காரணங்களில் ஷியாமா பிரசாத் எதற்காக ராஜினாமா செய்தாரோ அந்த காரணமும் ஒன்று. ஆகவே இருவருமே தேசபக்தர்கள். அந்த வகையில ராஜினாமா செய்த பின்னால பிறகு நம்முடைய நாட்டில் இந்த காங்கிரசுக்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று அப்போதே அவர் கருதினார். ஏனென்றால் நேருவினுடைய வழியில செல்லக்கூடிய காங்கிரஸ் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பெரும்பான்மை மக்களினுடைய உணர்வுகளையும் ஏன் உயிர்களையும் கூட பாதுகாக்க தவறிவிட்டது என்று அவர் உறுதியாக நம்பினார். அதனால ஒரு மாற்று தேசிய கட்சியாளர் வேண்டும் என்று நினைத்தார். அதனுடைய அடிப்படையிலே தான் தேசபக்த தலைவர்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து விட்டு 1951 அக்டோபர் மாதத்தில் பாரதிய ஜனசங்கமானது ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய முதல் நிறுவன தலைவராக இருந்தவர் நம்முடைய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். அதற்கு பின்னால வந்த தேர்தலில் நாம் அந்த குறிப்பிலே பார்த்த மாதிரி பாராளுமன்றத்தில் அவர் வெற்றி பெற்று சென்றார். ஆனால் அந்த சமயத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இப்போது நீக்கப்பட்டு விட்ட அந்த 370 சட்டப்பிரிவை அப்போது இருந்த நேரு அரசாங்கம் அண்ணல் அம்பேத்கர் போன்ற பெரிய தலைவர்களினுடைய கருத்துக்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அந்த சட்டப்பிரிவை கொண்டு வந்தது. அதை ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் எதிர்த்தார்கள். எதிர்த்து அவராலே பெரிய அளவுக்கு நேரு அரசை நிர்பந்திக்க முடியவில்லை. ஆகவே அவரே களத்திலே போராட்டத்திலே இறங்கினார். ஜம்மு காஷ்மீருக்குள்ளே நுழைந்தார். நுழைகின்ற எல்லை பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீரில் சிறையில வைக்கப்பட்டார். அப்போது அந்த நாள் ஏப்ரல் 11, 1953.
பிறகு ஜம்மு காஷ்மீரில் அவர் சிறை வைக்கப்பட்டு ஒரு 45-50 நாட்களுக்கு பின்னால அப்போதே அவருக்கு உடல்நலம் குன்றிவிட்டது. 1953 ஜூன் 23ஆம் தேதி என்று அவர் மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. ஒரு 52 வயதுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடித்துக் கொண்டார். அது பற்றி தெரிந்த பின்னாலே அவருடைய தாயார் பல முறை நேரு அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி நினைவூட்டினார். என்னுடைய மகனினுடைய மரணத்திலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது, விசாரணை வேண்டும் என்று. கடைசி வரைக்கும் சரியான விசாரணை நடத்தப்படாமல் போய்விட்டது. இந்தியாவினுடைய சோக வரலாறுகளில இது ஒன்று. ஆகவே தேசத்துக்காக தன்னை ஆகுதியாக்கி கொண்ட அந்த தலைவன் 52 வயது கூட நிறைவு பெறாமல் மரணம் அடைந்து விட்டார். அவர் மரணம் அடைந்த போது ஆச்சாரிய கிருபலானி அவர்கள் எழுதினார்கள். அதை சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அவர் சொன்னார், ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு பாரத தேவி மற்றும் தேசத்தினுடைய ஒற்றுமை மீது அளப்பரிய பற்று இருக்கிறது, ஆசை இருக்கிறது. அதனால் தான் அவர் 1942 வங்காளத்திலே மக்கள் பாதிக்கப்பட்ட போது ஆங்கிலேயர்களை எதிர்த்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். 1950 பாகிஸ்தானிலும் கிழக்கு பாகிஸ்தானிலும் பெரும்பான்மை இந்துக்கள் பாதிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இப்போது ஜம்மு காஷ்மீர் இணைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை அவர் விட்டிருக்கிறார். இதனாலே தேசத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பல ஆண்டுகள் சேவை செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு நாம் இழந்து விட்டோம் என்று ஆச்சாரிய கிருபலானி சொன்னார். அவர் ஏன் அப்படி சொன்னார் என்றால், அந்த சட்டம் கொண்டு வந்த போது இப்போது நீக்கப்படுவதற்கு முன்னாலே இருந்ததை விட அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் இருந்தன. அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பிரதமர் என்று அழைக்கப்பட்டார். 2 கொடிகள் இந்த மாநிலத்தில் இருந்தன. 2 எம்பளம் நேஷனல் தேசிய சின்னங்கள் இருந்தன. அதை எதிர்த்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி கேள்வி கேட்டார். ஒரே நாட்டிலே எப்படி 2 அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்க முடியும்? ஒரே நாட்டிலே 2 பிரதமர்கள் எப்படி இருக்க முடியும்? ஒரே நாட்டிலே 2 தேசிய சின்னங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்க முடியும் என்று கேட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த மாநிலத்திலே நுழைவதற்கு பிற மாநில மக்கள் நுழைவு சீட்டு பெர்மிட் சிஸ்டம் இருந்தது. அதை எதிர்த்து போராடினார். அவர் போராட்டத்தின் போதே அகால மரணம் அடைந்து விட்டார். ஆக இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய சுருக்கமான வரலாறு. இவர் மட்டும் இருந்திருக்காவிட்டால் இன்னைக்கு என்று ஆயிருக்கும். நான் முதலிலே சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் நமக்கு கிடைத்திருக்காது. இரண்டாவது அவர் செய்த மிகப்பெரிய சாதனை, அவர் நம்முடைய காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக ஜனசங்கத்தை தலைமையேற்று வழிநடத்தியது. இன்றைக்கு அந்த ஜனசங்கம் தான் பாரதிய ஜனதா கட்சியாக மாறி இன்றைக்கு 18 கோடி உறுப்பினர்களை கொண்டு உலகத்தினுடைய மிக பெரும் கட்சியாக இருந்து 16 மாநிலங்களிலே ஆட்சி செய்து கடந்த 9 வருட காலமாக பிரதமர் மோடி என்கின்ற மகத்தான தலைவரினுடைய தலைமையின் கீழே உலகத்தினுடைய மாபெரும் சக்தியாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வித்திட்டவர் நம்முடைய ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். ஆக அவர் எப்பொழுதெல்லாம் உள்ளே சிரமங்கள் நாட்டுக்கு நுழைகிற போது உள்ளே நுழைந்தார்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய நாட்டில் நன்மை பயந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மாபெரும் காரியத்தை செய்த இந்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியினுடைய பிறந்த நாளைத்தான் நாம் இந்த ஜூலை 6ஆம் தேதி இன்றைக்கு கோவையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆய்வு நிறுவனம் என்பது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களாலே நிறுவப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு பெரிய தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர் என்று நமக்கெல்லாம் தெரியும். அவர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின்னால பெரிய பெரிய ஆளுமைகள் இந்த அமைப்பில் இருந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், மேதகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள், அருண் ஜேட்லி போன்ற பெரிய பெரிய துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள் இதை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். இப்போது நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும், குறிப்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் சிந்தனையாளர்கள் மத்தியில நம்ம அமைப்பு செல்ல வேண்டும், பொது வெளியில
நம்முடைய தேசியம் குறித்த சிந்தனைகள் அதிகமாக பரவ வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த சியாமா பிரசாத் முகர்ஜி அமைப்பினை வலுப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தமிழகத்திலிருந்து இப்போது நானும் அந்த அறங்காவலர் குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்காக நம்முடைய தலைவர்கள், நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ்ஜி அவர்கள் உள்ளிட்ட அந்த அறங்காவலர் குழுவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கோவையை பொறுத்தவரையில இது ஒரு கலாச்சாரம் மிக்க பூமி என்று நமக்கு எல்லோருக்குமே தெரியும். தொழில் முனையும் மக்களை அதிகமாக பெற்ற பூமி, கலாச்சாரமும் கடுமையான உழைப்பும் சேர்ந்த பகுதி நம்முடைய கொங்கு பகுதி, கோவை பகுதி. அதன் விளைவாக பெரிய வளர்ச்சியை நாம் கண்டு வருகிறோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில ஏறத்தாழ பாதி அளவு பொருளாதார உற்பத்தி நம்முடைய கொங்கு மண்டலத்திலிருந்து தான் தமிழ்நாட்டிற்கு செல்கிறது. ஆகவே உழைக்கும் மக்களை அதிகமாக கொண்ட பகுதி, பண்பாடும் பாரதிய தன்மையும் அதிகமாக கொண்ட பகுதி நம்முடைய பகுதிதான். கலாச்சாரத்தினாலே ஒரு பகுதி எப்படி முன்னேற முடியும் என்பதை நாட்டுக்கு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சில இந்திய பகுதிகளில, பாரத பகுதிகளில இந்த நம்முடைய கோவை பகுதியானது மிகவும் முக்கியமானது. நம்முடைய பொருளாதார சிந்தனையாளர் திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்லுவார், அண்ணாவுக்கு நன்றாக தெரியும், கொங்கு மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட், நம்முடைய முன்னேற்றம் என்பதே கடந்த 70 வருட காலத்தில் ஒரு 10-15 துறைகளுக்கு மேல் வெவ்வேறு துறைகளில நம்முடைய உழைக்கும் விவசாயிகள், விவசாய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சென்று இன்னைக்கு எந்த தொழிலில் எடுத்தாலும் நாம் முன்னணியிலே இருக்கிறோம். கோவையினுடைய டர்ன் ஓவர் விற்று முதல் என்று சொன்னால் 1.25 லட்சம் கோடி ஒரு வருடத்திற்கு இருக்கிறது. திருப்பூரில் ஒரு 65,000 கோடி, சங்ககிரி, நாமக்கல் போன்றவை நாட்டினுடைய முதல் 2 போக்குவரத்து மையங்கள். கரூர் இந்த ஹோம்மேட் டெக்ஸ்டைல்ஸுக்கு உலகளவில் பிரசித்தி பெற்ற நகரம். இந்த மாதிரி பலவிதமான தொழில்களில நம்முடைய மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பகுதி. ஆகவே இந்த பகுதியில நாம் இந்த முதல் முறையாக சியாமா பிரசாத் முகர்ஜி ஆய்வு மையத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நடத்தினோம். வழக்கமாக அவருடைய பிறந்த நாள் விழாக்கள் டெல்லியிலோ அல்லது அவர் பிறந்த மாநிலமான மேற்கு வங்காளத்திலோ தான் நடக்கும். முதல் முறையாக இந்த 2 இடங்களுக்கு வெளியில தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய அன்பு தலைவர் வந்திருப்பது மிகவும் பொருத்தமான விஷயம். ஆகவே நமக்கு இந்த பெருமையானது கிடைத்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் எப்படி நமக்கு இன்றைக்கும் பொருத்தமானவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த புதிய இந்தியாவில் அளப்பரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். அது குறித்து நம்முடைய தலைவர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வெவ்வேறு துறைகளில நாம் பெரிய சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் மார்ச் 2020 கொரோனா ஆரம்பித்த போது நம்மிடத்தில் மருந்துகள் இல்லை, டாக்டர்கள் நர்சுகள் போடக்கூடிய உடைகள் இல்லை. பிரதமர் அறைகூவல் விடுத்தார், தேவையான உதவிகளை செய்தார். கோவை, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்கள் உடனே அதற்கு பதிலளித்தன. ஒரு 9 மாத காலத்தில் தேசம் தன்னிறைவு பெற்றது. நாட்டுக்கு தேவையான அனைத்து PPE கிட்ஸ்களும் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டன. ஜனவரி 2021 தொடங்கி நாம் ஏற்றுமதி செய்கிறோம். இன்றைக்கு உலகத்தினுடைய 2வது பெரிய ஏற்றுமதியாளர்களாக இருக்கிறோம். அதிலே கோவை, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு பகுதிகள் பெரிய பங்களித்திருக்கின்றன. ஆகவே அசாத்தியமான மாற்றங்கள் நம்முடைய தேசத்தில் கடந்த 9 வருட காலத்தில் நடந்து வருகிறது. நமக்கு இதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அளப்பரிய தேசபக்தி, பெருமையுடன் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய பண்பு, செயல்திறம், அர்ப்பணிப்பு மிக்க தேச தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் நாம் எல்லாம் நேரு காலத்திலே ஆரம்பித்து இந்த போலி மதச்சார்பின்மை பேசி நம்முடைய கலாச்சாரத்தை, எது நம்முடைய தேசத்தை வழிநடத்துகிறதோ அது கலாச்சாரம், அதை மதிக்க மதிக்க இயலாத வெட்கமில்லாத தலைவர்களை நாம் பெற்றிருந்தோம். அது நம்முடைய துரதிர்ஷ்டம். ஆனால் முதலாக நம்முடைய தேசத்தில் சந்தனத்தையும் திருநீற்றையும் குங்குமத்தையும் பூசி நான் பாரதியன் என்று பெருமை சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
ஏனென்றால் நம்முடைய தேசத்தினுடைய அடிப்படையே கலாச்சாரம் தான். இது ஆன்மீக பூமி, கலாச்சார பூமி. எங்கெல்லாம் கலாச்சாரம் இருக்கிறதோ அங்குதான் பொருளாதார வளர்ச்சி வரும் என்று இன்றைக்கு உலகத்தினுடைய நிபுணர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். கடந்த 30-40 வருடங்களிலே மேற்கத்திய நாடுகளிலே பெரும் தோல்வி, பொருளாதார தோல்வி, சமூக தோல்வி. காரணம், அவர்கள் கலாச்சாரத்தை இழந்து விட்டார்கள். நம்முடைய தேசத்திலே இன்றைக்கும் கலாச்சாரம் பாரம்பரியமிக்க 1000 ஆண்டுகள் பழமையான கலாச்சாரம் இன்றையும் நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய தலைவர்கள் அதை உணரவில்லை. முதல் முறையாக உணரக்கூடிய தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால அவருடைய வளர்ச்சி திட்டங்களால, அவருடைய செயல்பாடுகளினால பெரிய நம்பிக்கை நம்முடைய நாட்டிலே பிறந்திருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் எல்லாம் பொருளாதார வரலாறு படிக்கும் போது ஆங்கிலேயர் திட்டமிட்டு நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை, வழிமுறைகளை அளித்தார்கள். அப்போது 1920 என்று நான் நினைக்கிறேன், மகாத்மா காந்தி முதல் முறையாக சொன்னார். ஏனென்றால் அவர்தான் எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருந்தவர். நான் நம்பிக்கை இழந்து விட்டேன், நான் எனக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. I have become a pessimist. I have lost all optimism என்று 1920களிலே சொல்லுவார். அந்த அளவுக்கு கொடுங்கோ சிரமங்கள் நம்முடைய மக்களுக்கு இருந்தன. சுதந்திரம் வந்ததற்கு பின்னாலே கூட நம்முடைய மக்களினுடைய சக்தி முழுமையாக உபயோகப்படுத்தவில்லை. பல்வேறு காரணங்களாலே அதனாலே வளர்ச்சியானது குறைவாக இருந்தது. முதல் முறையாக இந்த தேசத்திற்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைமை நமக்கு இருக்கிறது. முதல் முறையாக நாம் இந்தியர்கள் என்பதிலே பெருமை கொள்கிறோம். நம்மால எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற உணர்வு வந்திருக்கிறது. எதெல்லாம் நடைபெறாது என்று நினைத்தோமோ அதெல்லாம் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, உலக அளவிலே நம்முடைய நாட்டிற்கு பெரிய நம்பிக்கையானது பிறந்திருக்கிறது. ஆக இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டமாகும். அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்திலே நமக்கு பெரிய சவால்கள் இருக்கின்றன. நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் தேசத்துக்கு ஊறு விளைக்க வைக்கக்கூடிய சக்திகள் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதுவும் கடந்த சில மாதங்களாக தொடங்கி அடுத்து வரக்கூடிய 10-11 மாசங்கள் அவையெல்லாம் பெரிய அளவுக்கு நம்முடைய மக்களினுடைய மனதுகளில அவநம்பிக்கையை விதைக்கும், சந்தேகங்களை விதைக்கும், பிரிவினை எண்ணங்களை எல்லாம் விதைக்கும். ஆகவே ஒரு பக்கம் பெரிய வாய்ப்புகள், நாடு வல்லரசாக உயரக்கூடிய வாய்ப்புகள், இன்னொரு பக்கம் நம்முடைய நமக்கு முன்னாலே மாபெரும் சவால்கள், அவை உள்ளிருந்தும் இருக்கின்றன, வெளியிருந்தும் இருக்கின்றன. எனவே இந்த சமயத்தில் நாம் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான், நாம் நம்முடைய தேசத்தினுடைய நன்மைக்காக பயணிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தினுடைய கலாச்சாரத்தை காக்க, பண்பாட்டை பாதுகாக்க, அதன் மூலம் தேச வளர்ச்சி அடைந்து எல்லா விதமான மக்களும் சுபிட்சம் பெற நாம் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடமாகும். தமிழகத்தை பொறுத்தவரையில தமிழகம் எப்போதுமே பாரத தேசத்தினுடைய தலையாய அங்கமாக இருந்து வந்திருக்கிறது. பல சமயங்களில் தேசத்திற்கு நெருக்கடிகள் வந்த போது அந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய தலைமையை நம்முடைய ரிஷிகள், ஞானிகள் செய்தார்கள். 10ஆம் நூற்றாண்டுல 1000 வருஷங்களுக்கு முன்னால நாடு முழுவதும் ஒரு சந்தேக அலை வீசிய போது ஆன்மீகம், பக்தி இயக்கம் தோன்றியது நம்முடைய தமிழகத்திலே தான். இங்கிருந்துதான் நாடு முழுவதும் அந்த பக்தி இலக்கியமானது சென்றது. ஆக அந்த வகையில தமிழகம் மிக முக்கியமானது. தமிழகத்திலே நம்முடைய தேசிய சிந்தனையை நாம் மக்களிடத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த தேசிய சிந்தனை இளைஞர்கள் பல்வேறு பிரிவு சார்ந்த மக்களை சென்றடைய வேண்டும். அப்போதுதான் நமக்கு வளர்ச்சி மிக முழுமையாக இருக்கும். எனக்கு வரவேற்புரை நிகழ்த்திய திரு பாலாஜி அவர்கள் சொன்னார்கள், எப்போதெல்லாம் நமக்கு பொருத்தமான தேசிய தலைமை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகம் வளர்ந்திருக்கிறது, நம்முடைய கோவை பகுதி, கொங்கு பகுதி வளர்ந்திருக்கிறது. அவர் சொன்ன விஷயம் 1998 நம்முடைய கோவை பகுதியானது இந்த குண்டு வெடிப்பினாலே பாதிக்கப்பட்டு பல நூற்றுக்கணக்கான பேர் பலியாகி சிரமப்பட்ட போது தொழில்கள் எல்லாம் நசிந்து போயின. பிறகு 2001 வருஷத்தில் ஒரு 2 வருடம் கழித்து 2001 வருஷம் பிப்ரவரி மாசம் நாம் கோவையிலே ஒரு 6 நாள் பெரிய சுதேசி தொழில் கண்காட்சி இயக்கத்தை நடத்தினோம். நம்முடைய சுதேசி அமைப்பு மூலமாக 6 நாள் சுதேசி தொழில் கண்காட்சி இயக்கம் நடத்தப்பட்டது. அதிலே தமிழகத்திலிருந்து எல்லா தொழில் மையங்களில் இருந்தும், எல்லா உற்பத்தி மையங்களில் இருந்தும், எல்லா விவசாய மையங்களில் இருந்தும் நாம் துறை சார்ந்தவர்களை வரவழைத்தோம்.
அவர்களை வரவழைத்து பேச வைக்கும். தமிழகத்திலே 25 முக்கியமான தொழில் விவசாய மையங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இங்கு கூட்டி வந்து அவர்களை பேச சொல்லி படித்தவர்களை உட்கார வைத்து நாம் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டோம். அந்த நிகழ்ச்சிக்கு 7 மத்திய அமைச்சர்கள் வந்திருந்தார்கள். 7 பேர் 6 நாட்கள் நடந்த நிகழ்ச்சிக்கு 7 மத்திய அமைச்சர்கள் வந்திருந்தார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள். 6 மத்திய அமைச்சர்கள், ஒரு பிரதமர் இங்கே வந்து 6 நாட்களில அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தார்கள். குறிப்பாக நம்ம எல்லாம் வெகுவாக வழிநடத்தி கொடுக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு அது முடிந்து பின்னால கோவை நகரமானது மறுபடியும் மீண்டெழுந்தது. 2001 வருஷம் ஏப்ரல் மாதத்தில் PHG தொழில்நுட்ப கல்லூரியில நம்முடைய அமைப்புகளுக்கு இந்த கோவையினுடைய தொழில் அமைப்புகள் கோவை மக்களினுடைய சார்பாக ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த பாராட்டு விழாவில் முக்கியஸ்தர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நம்பிக்கை இழந்த கோவைக்கு நம்முடைய இயக்கமானது பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை வரவழைத்து நம்பிக்கை ஊட்டி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையை மீட்டெடுத்தது நம்முடைய தேசிய அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கமாகும். அதே மாதிரி இப்போது கோவை கொங்கு பகுதிக்கு நிறைய விஷயங்களை பிரதமர் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இந்த டிஃபென்ஸ் பார்க் எத்தனையோ ஆண்டு காலமாக நம்முடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. அதை பிரதமர் அவர்கள் இப்போது கொடுத்திருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் அதிகபட்சமான பலன்களை பெற்ற இடங்களிலே நம்முடைய கொங்கு பகுதி கோவை பகுதியும் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் எப்போதெல்லாம் தேசத்துக்கு பொருத்தமான தலைமை வருகிறதோ அப்போதெல்லாம் வளர்ச்சி கோவையில கொங்கு பகுதியில தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மக்களிடத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நாம் அவர்களிடத்தில் இந்த தேசிய சிந்தனையை ஊட்ட வேண்டும். நம்முடைய தேசம் ஒன்று, அதற்காகத்தான் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையையே ஆகுதியாக்கி கொண்டார் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். இவர்களுடைய சிந்தனைகள் மக்களிடத்தில் குறிப்பாக இளைஞர்களிடத்தில் சென்று அடைய வேண்டும். தமிழகத்தினுடைய பாதையானது இனிமேல் தேசியத்தோடு இணைந்திருக்க வேண்டும். தமிழகத்தினுடைய பாதை போலி திராவிடத்தோடு இருக்கக்கூடாது. தமிழகத்தினுடைய பாதை தேசிய பாதையில் இணைந்திருக்க வேண்டும். இந்த போலி திராவிட வாதங்கள் வேறறுக்கப்பட வேண்டும். அதுல தமிழகத்திற்கு முன்னோடியாக நம்முடைய கொங்கு மண் கோவை மண் இருக்கும் என்று நாம் உறுதியாக நம்பலாம். ஏனென்றால் பல வழிகளிலே கடந்த காலங்களிலே நம்முடைய கோவை பகுதியானது கொங்கு பகுதியானது முன்னோடியாக இருக்கிறது. அது சுதந்திர போராட்ட காலமாக இருக்கலாம், பல்வேறு மாற்றங்கள் வந்த காலமாக இருக்கலாம், இந்த தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக இருந்த விஷயமாக இருக்கலாம். இப்படி பல விஷயங்களில நம்முடைய தமிழகத்திற்கு நம்முடைய கோவையானது கொங்கு பகுதியானது முன்னோடியாக இருந்து வருகிறது. அந்த வகையில தமிழகத்திலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வதற்கு நம்முடைய கோவை பகுதி கொங்கு பகுதி காரணமாக இருக்கும். அதற்கெல்லாம் நாம் அடித்தளம் போடுவோம் என்று நான் உறுதியாக நினைக்கிறேன். ஆக டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களினுடைய இந்த 123வது பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடக்கூடிய இந்த சமயத்தில் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்றுதான். தேசிய அளவில் நம்முடைய நாடு உயர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. மகத்தான தலைமையின் கீழே நாடு சென்று கொண்டிருக்கிறது. அதனாலே உலக அளவில் பெரிய அங்கீகாரம், மக்களினுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திராவிடம் இன்றைக்கும் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு உழைக்கக்கூடிய மக்கள், கலாச்சாரம் மிக்க மக்களை கொண்ட நம்முடைய பகுதியானது பெரிய அளவுக்கு இந்த போலி திராவிடவாதங்களாலே தாக்கப்பட்டு அந்த தவறான தலைமையின் கீழே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக இதற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்திற்கு நம்முடைய கோவை மண் கொங்கு மண் வித்தாக அமைய வேண்டும், அடித்தளமாக அமைய வேண்டும். தமிழகத்திலே நிகழக்கூடிய மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைய வேண்டும். கோவையினுடைய மிக முக்கியமான பிரபலங்கள், இளைஞர்கள், நண்பர்கள், கல்வியாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான். நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கைக்காக, ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய காரியம் நம்முடைய தமிழகத்தை, நம்முடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு கட்சி சார்ந்த விஷயம் அல்ல, இது புனிதமான இந்த தமிழ் மண் சார்ந்த விஷயம். இந்த மண் மறுபடியும்
தேசப்பற்று மிக்கவர்களாலே, ஆன்மீக பலம் மிக்கவர்களாலே இது வழிநடத்தப்பட வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய நேரத்தினுடைய ஒரு பகுதியை, ஓய்வு நேரத்தை நம்முடைய நண்பர்களிடம், உறவுகளிடம், தெரிந்தவர்களிடம் இந்த ஒரு சிந்தனையை நாம் விதைக்க வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாட்டில எந்த மாற்றமுமே படித்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் மூலமாகத்தான் வருகிறது. ஒரு காலத்தில் சுதந்திர போராட்டத்தின் போது பெரிய பெரிய வக்கீல்கள், டாக்டர்கள், பேராசிரியர்கள், படித்தவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் போராட வேண்டியதில்லை. சிந்தனைகளை, இந்த போலி சிந்தனைகளை எதிர்த்து தேசிய சிந்தனைகளை விதைப்பதற்கு நம்மால் என்ன காரியத்தை செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்வோம். முடிந்தால் அந்த காரியம் செய்பவர்களுக்கு உதவிகளை செய்வோம். இதை மட்டும் செய்தாலே நாம் ஓரிரண்டு வருடங்களில தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆக அந்த மாற்றத்திற்கான ஒரு துவக்கமாக அந்த மாபெரும் தேசபக்தர், மாமனிதன் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களினுடைய 123வது பிறந்த நாள் விழா அமைய வேண்டும் என்று நான் உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக பெரிய அளவில் நம்முடைய நண்பர்கள் பாலாஜி அவர்களினுடைய தலைமையில் வெவ்வேறு நண்பர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாள். Thank you so much, sir, for your great words. Now I request Dr. Anirban Guri, Honorary Director of Dr. Shyam Prasad Mukherjee's Research Foundation, to speak about vision of Dr. Shyam Prasad Mukherjee. While Professor was speaking, I thought, having to speak after him, I'll probably say that you've already heard the translation of what I intended to say. Most of it has already been covered, and therefore I'll just fill in the blanks because we are waiting to listen to Annamalai Anna. Friends, I'm extremely honored and delighted. It is a deep sense of honor to be able to commemorate and to be able to remember Dr. Shyama Prasad Mukherjee in Coimbatore today. It is the first time, and I was discussing this with Vinayagamji, this is the first time that his birth anniversary is being observed, celebrated, commemorated in Tamil Nadu, and that too in Coimbatore. And that too in front of such an august gathering comprising of some of the best minds, some of the best activists and organizers that this state has produced. Therefore, I'm actually left with not much word, just to say that I'm extremely grateful to Shri Annamalai ji, to Professor Kanak Sabapati ji, and to the entire team here, all volunteers, all friends, who have come together to put up this program as a true honor to one of the greatest sons of Mother India. As I said, it was very interesting, that to think that we have all gathered in Coimbatore, in a city which was home to Dr. Shanmugam Chetty, to speak about or to remember Dr. Shyama Prasad Mukherjee, both colleagues in Free India's first cabinet. Coimbatore is one of the most vibrant, culturally vibrant, industrially vibrant, educationally vibrant cities of India. And therefore it's symbolic that the first program is being held here. Annamalai ji, Professor Kanak Sabapati, thank you for your presence and for your support. And we wait to listen to about the rise of New India
from the Anna of our times. And therefore, I'll not go into the rise of New India, but as I said, I'll fill in the blanks. A very senior journalist once wrote an article titled, "Had Nehru not existed, what would have happened?" I say, had Shyama Prasad Mukherjee not existed, what would have happened? There were three major interventions that Dr. Shyama Prasad Mukherjee made in his life. His political career was just about 15 years, a total of 15 years, not more than that. And for the 52 years that he lived, he was an educationist, he was a finance minister of Bengal, he created a state, he led a university, he formed a national political party, and he saved India's unity and integrity. And just all of that in the span of 52 years. So when we talk of Dr. Shyama Prasad Mukherjee, we have to remember that he did all of this in just that span of time. It was during the first general elections in 1951-52 when the Janasangh was campaigning vigorously in order to put up an alternative to the Congress, to the Nehruvian behemoth and consensus. During the election campaign, Jawaharlal Nehru, the great Democrat, said, "I'm going to crush the Janasangh." It's very interesting that this crushing mentality was part of that political narrative. It never came from our side. To Nehru's resolve to crush the Janasangh, Shyama Prasad Mukherjee replied, "I say, I will crush that crushing mentality." Friends, it is 72 years nearly. It is 72 years that the Janasangh was formed, as my elder friend and my guide, Professor Kanak Sabapati, said this. It was 71, 72 years ago that Nehru had resolved to crush the Janasangh. And it is that Janasangh which started from 3 members in Parliament in 1951, and as Prime Minister Narendra Modi ji says, from 3 to 303 is an uninterrupted journey. Nehru's Congress and Shyama Prasad Mukherjee's Bharatiya Janasangh and Bharatiya Janata Party is there for all to see, for the people of India to judge. In 1951-52, when the Janasangh won just 3 seats and just about sufficient vote for it to become a national party, the Communists and the Congress would make fun of the Janasangh. But friends, I think we all know that in Free India's first parliament, in Free India's first Lok Sabha, it was Dr. Shyama Prasad Mukherjee who emerged as the undeclared leader of opposition. And therefore, when Union Home Minister Shri Amit Shah reminds us that we represent a political tradition which has grown being in opposition, and therefore do not fear being out of power, I think it reflects the long decades and years of struggle that the Bharatiya Janasangh undertook, that the Bharatiya Janata Party undertook relentlessly, without stop, for 60 years in order to establish the narrative of a new India. It's very interesting that as Union Minister for Industry, and I was discussing this while coming to the venue,
Dr. Shama Prasad Mukherjee played a very special role for Tamil Nadu. Just after independence, and you may know this, that the matchmaking factory, the matchmaking industry was monopolized by a Norwegian conglomerate. And there were 200 small-scale factories, family-owned businesses, MSMEs in today's terminology, 200 such factories in Tamil Nadu, whose owners and workers reached out to Dr. Shama Prasad Mukherjee saying that we cannot fight the monopoly of a foreign company and therefore we need your protection. And it was Dr. Shama Prasad Mukherjee who made a special provision as minister, who made a special provision for those 200 factories in Tamil Nadu so that they could be protected, they could be supported, and they could be strengthened. And therefore, when he rightly spoke about a lot of what we see today as dreamt of by Dr. Shama Prasad Mukherjee, strengthening of our indigenous industries, strengthening of our MSMEs was one of his key focus and motto as industries minister. But friends, I go back to my first question. Had Shama Prasad Mukherjee not existed? Well, had he not existed, I, a Bengali Hindu, would certainly have become a refugee. I wouldn't have a homeland. I would either have been in Pakistan or I would have roamed around India in search of a homeland. His first contribution, and I'm not getting into the details of it, his first contribution was the creation of West Bengal. There was an idea which was floated, and Mr. Jairam Ramesh, historian of the Congress, doesn't know this. There was an idea that was floated that Bengal should remain undivided and should remain independent of India. It was a very dangerous idea. It was floated by the Muslim League and by a few leaders of the Congress. This idea was shot down by the Congress committee because Shama Prasad Mukherjee raised the red flag. He said, Bengal, undivided Bengal being a Muslim majority province, where the Muslim League had a government, there is no guarantee that if you gave independence to Bengal, within 6 months, the Muslim League ministry would pass a resolution merging Bengal with Pakistan. Mahatma Gandhi called Shama Prasad Mukherjee. He said, let the Muslim League give a guarantee that they will not vote for Bengal to go to Pakistan. The Muslim League was unwilling to give that guarantee. Till 1946, friends, till the great Calcutta killing, Dr. Shama Prasad Mukherjee wanted a united Bengal. It was on 16th August 1946, after Jinnah's call for direct action, when the great Calcutta killing took place, that Shama Prasad Mukherjee decided, if Bengal is sent to Pakistan, he is going to oppose it and call for a division of Bengal. And therefore, perhaps Bengal is the only state which got divided twice. In 1905, during the Swadeshi movement, when Lord Curzon divided Bengal so that the nationalist forces could be broken. And then again in 1947, Bengal was divided so that nationalist forces could be strengthened, and West Bengal created as an integral part of the Indian Union. And so therefore we have to thank Dr. Shama Prasad Mukherjee. And being in Coimbatore, I cannot but mention the Communist Party of India. I hear they have a legacy of being elected from Coimbatore. The Communist Party of India also said, we do not want Bengal to be divided. Very good. But we want the whole of Bengal to go to Pakistan. This was their political stand. It was the same Communist Party of India which called Netaji a quisling of Tojo. It was the same Communist Party of India which accused Shama Prasad Mukherjee of dividing Bengal, but within the assembly voted for division of Bengal.
It was this same Communist Party of India which realized that their politics could only survive in India and not in Pakistan, and therefore they voted for division of Bengal, for the creation of West Bengal, and then later on they ruled West Bengal for 40 years. The second intervention that Dr. Shyama Prasad Mukherjee made, had he not existed, I think all three of us and many of you there wouldn't have had our distinct political identity. Had Shyama Prasad Mukherjee not created the Janasangh, there would have been no alternative to the dominant Nehruvian consensus. It was in 1951, on 21st October, exactly on the day in 1943 that Netaji Subhash Chandra Bose declared his Azad Hind government, that the Bharatiya Janasangh was formed in New Delhi. And with Dr. Shyama Prasad Mukherjee as president. And we must remember that it was the only political party to be formed after independence by one of the tallest leaders of India. We know who formed the Congress party, I don't have to say that. Historically, we know who formed the Congress party, surely not an Indian. We know from whom the communist parties derived their inspiration. But it was only the Bharatiya Janasangh which was formed by an Indian post-independence and has carried on its tradition. That was the second intervention that Dr. Shyama Prasad Mukherjee made. And the third was his final intervention in Jammu and Kashmir. It was by his sacrifice that he ensured that the integration of India is forever cemented, that India's unity is protected, and the vision of one nation, one constitution that we see today, Ek Bharat, Shreshtha Bharat, that Prime Minister Narendra Modi insists on, is what he had sacrificed his life for. Friends, and therefore, when we talk about Dr. Shyama Prasad Mukherjee, I'm sure we realize the huge marginalization, the huge sidelining that his legacy faced in free India. It was for a purpose. His legacy was uncomfortable for the communists. His legacy was uncomfortable for the separatists. His legacy was uncomfortable for those who wanted an independent and separate Kashmir. And his legacy was uncomfortable for the Congress because he did not leave behind a pedigree, he did not leave behind a family. What he left behind was pure, unalloyed nationalism and patriotism. Friends, at the end, because we are short on time and we want to listen to Anna, at the end, we must also remember a few things. The first amendment to the Indian Constitution in May 1951, the first amendment curbing freedom of free speech and expression was brought about by the Congress government, by Jawaharlal Nehru. On 26 January 1950, we gave unto ourselves the Constitution, having debated on it from 1946 to 1949, and within a year and a half, the great democrat, Pandit Jawaharlal Nehru, felt that he must curb free speech and expression. I would urge all of you to read that debate, one of the most historic debate, and the stoutest and the strongest opposition to that first amendment to the Constitution was made by Dr. Shyama Prasad Mukherjee. So therefore, when globally we are lectured that there is a recession of democracy in India, when certain global interest groups driven and inspired or funded by the organizations such as George Soros Foundation tell us that democracy in India, free speech in India is at a recession, we need to remind the world that it was us, it was our leader,
our founding leader who put up one of the strongest defense against the First Amendment that was meant to curb free speech and expression. And therefore, I think the greatest tribute to Dr. Shyama Prasad Mukherjee today is the rise of this new India. All of you are an aware and an alive audience and gathering here. I need not go into detail. You see for yourself today the situation in Jammu and Kashmir, the kind of development, the kind of investment, the kind of inflow of resources that is happening in Jammu and Kashmir. Ultimately, that is abrogation of 370 is one of the greatest memorials, one of the greatest tributes to Dr. Shyama Prasad Mukherjee that Prime Minister Modi has made. And it was made within 70 days of the second term of his prime ministership. And please remember, for 40 days, a former union minister, a sitting member of the Lok Sabha, a colleague of the then Prime Minister Jawaharlal Nehru was in detention for 40 days, beyond the jurisdiction of the Supreme Court of India. Nobody. Jawaharlal Nehru visited for a week Jammu and Kashmir for a holiday. Strange that that family keeps taking holidays. I mean, at one time it was Jammu and Kashmir, then it is Thailand and London, but they keep taking holidays. But not once did he call up or even try and find out how Dr. Shyama Prasad Mukherjee was. 40 days detention. Ultimately, it is Dr. Shyama Prasad Mukherjee who has triumphed if you look at Jammu and Kashmir today. If you look at one country, one constitution, Ek Bharat, Shrestha Bharat, it is Dr. Shyama Prasad Mukherjee who has triumphed. And if you look at India's cultural rejuvenation that is happening today, if you look at, and if I just limit myself to this sector, if you look at the manner in which our gods are being brought back, if you look at the way tribute is being paid to forgotten heroes, starting from Netaji Subhash Chandra Bose to Mahakavi Subramaniam Bharati, it is Dr. Shyama Prasad Mukherjee who has triumphed. If you look at Kashi Tamil Sangam, which took the country by storm, and if you realize that first time in the history of free India, in Banaras Hindu University, a chair in Mahakavi Subramaniam Bharati's name has been instituted. I say it is India and it is Dr. Shyama Prasad Mukherjee's vision which has triumphed. And therefore, I think the greatest tribute to him would be to ensure India's steady rise in Amrit Kal. For the next 25 years, without diversion, without respite, without stop, we continue working for the rise of New India. The monsoon session of Parliament is coming. One of the first demands with which Dr. Shyama Prasad Mukherjee launched the Janasangh was abrogation of Article 370. That is done and dusted. And the other was Uniform Civil Code. We are looking towards it. And therefore, with every passing day, it is Prime Minister Narendra Modi, as one of the ablest sons, intellectual, political, and patriotic sons of Dr. Shyama Prasad Mukherjee, who's realizing his vision, who's fulfilling his unfulfilled dream. And I think, friends, we are living, therefore, in special times. And I invite you to be part of this journey. We are all part of this journey. In another 2 years, we shall be celebrating Dr. Shyama Prasad Mukherjee's 125th birth anniversary. And I hope by then, his province, West Bengal, would be also liberated. One of the leading states, one of the leading states in the country, now fallen in dire conditions. It would be a fitting tribute to his political legacy
it would be a fitting tribute to him as the creator of West Bengal when finally a nationalist dispensation will take over in that state, and when finally West Bengal will again become one of the leading drivers of India's growth and India's march towards the future. Thank you so much for your patience and for your kindness. Thank you so much for your honorable words, sir. Now, I request our beloved Anna, Thiru K. Annamalai, we the Leaders Foundation, to articulate on Rise of New India. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவர்கள் டெல்லி, கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் இரண்டையும் தாண்டி ஒரு மாநிலத்திலே வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் இந்த தமிழகத்தில் நடக்கிறது. கோயம்புத்தூர், அதுவும் தமிழகத்தில் எங்க அது நடத்தணும் அப்படின்னு தேர்வு செய்யப்படும் பொழுது அது கோயம்புத்தூர்ல அது நடத்தப்பட வேண்டும் என்று கோயம்புத்தூருக்கு அந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறது. காரணம், ஒரு தேசிய மண், இட்ஸ் வெரி நேஷனலிஸ்டிக் சாயில். எல்லோருக்குமே தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய மண் கோயம்புத்தூர். அதனால்தான் அதில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அதனுடைய ட்ரஸ்டியாக டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய புதிய ட்ரஸ்டியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ப்ரொஃபசர் பி கனகசபாபதி அவர்கள் அதை கோயம்புத்தூர் மண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஐயா டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய 123வது பிறந்த நாள் விழா இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். காரணம், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் காலம் கடந்த சிந்தனை. அந்த காலத்திலே 1945 அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்களை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய சிந்தனைகள். இன்னைக்கு 2023 இந்த நாள்ல நம்ம கோயம்புத்தூர்ல பேசுறோம் அப்படின்னா கூட அந்த சிந்தனைகள் முழுதாக இந்த நாட்களுக்கும் இந்த நாளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சிந்தனை. இன்னைக்கு இந்த வெரி பிரஸ்டீஜியஸ் டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதனுடைய ஹானரி டைரக்டராக இருக்கக்கூடிய டாக்டர் Anirban Ganguly அவர்கள் is a true Bengali mind. We all know the concept of Bengali mind. It's very sharp, it's very nationalistic in orientation. It's very rich, it's very agile. That's how we have seen Bengalis for a long time. Before communists came in and captured that space. Some of the richest Indian literature originated in Bengal. Some of the great sons of Mother India, they came from Bengal. Who took on the mighty British? Like Dr. Anirban Ganguly was telling, they literally had to divide Bengal in 1905 just to quell the voices of nationalism down. That is a very, very rich soil. I am very happy Dr. Anirban Ganguly has come to Tamil Nadu, which has got a similar glorious, rich history of nationalism in the soil. Some of the great servants of our Tamil land, they took on the mighty British Empire in their own way in the last 250 years. Right after the East India Company has set its foot into this great Bharat. So it's only fitting a very eminent Bengali, a very intellectual Bengali, a true Bharatian spirit. Dr. Anirban Ganguly has come to Coimbatore to talk about Dr. Sham Prasad Mukherjee and his contribution and his thinking that is still so relevant in this current age and time, that is going to be relevant in the future as well. And thank you very much, sir, for coming all the way to Coimbatore. We are very happy that you have come to our soil. And more importantly, I believed you should have taken 30 minutes of my time also. Such a great, fantastic speech. You have laid out a vision. You have laid out how the 3 interventions that he has made is finally being seen in action in the rise of New India now. After Narendra Modi ji has come to power in 2014, I would be speaking more on Tamil. I would add English in between, sir. சகோதர சகோதரிகளே, இந்த புதிய இந்தியா என்கின்ற வார்த்தை, அது என்ன புதிய இந்தியா? நிறைய பேர் கேட்கறாங்க, what is this new India and what is that old India? பழைய இந்தியானா என்னங்க அப்படி நிறைய பேர் கேட்கக்கூடிய வாதங்கள். குறிப்பாக அரசியல் பேச்சாளர்கள் இரண்டையும் வேறுபடுத்தி பேசுவார்கள். புதிய இந்தியா அது, ஓல்டு பழைய இந்தியா அது. ரைஸ் ஆஃப் நியூ இந்தியா, அப்ப ரைஸ்னா இப்பதான் அது உருவாகுதா? அது எப்பிருந்து அந்த ஏற்றத்தை பார்க்கின்றோம்? இதற்கு முன்பு ஏற்றம் இல்லையா? சகோதரர்களே, 250 ஆண்டுகளுக்கு முன்பு, if we travel back 250 years behind, the great Anglo medicine,
a British economist, while trying to understand the emergence of China, the emergence of India over the last 50, 60, 70 years, specifically China, he laid out a roadmap how these countries were behaving 250 years before. ஒரு பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் டாக்டர் ஆங்குஸ் மேடிசன் இந்தியா சைனா போன்ற நாடுகள் 250 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த ஆய்வு கட்டுரையில 250 ஆண்டுகளுக்கு முன்பு உலக பொருளாதார உற்பத்தியில் the world GDP-ல அவர் இந்தியாவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய பங்கு 23%. 250 years back India was contributing to 23% of the global GDP. Just யோசிச்சு பாருங்க எப்படி இருந்த நாடு. 23% of the global GDP. அதன் பிறகு இன்னைக்கு 1947, 2000, 2014 வரை இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் ஜிடிபிங்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட்ல, அதுவும் 1.2, 1.3, 1.4, 1.5 இந்த மாதிரி ஒரு நம்பர்ல இந்தியா இருந்துச்சு. எப்படி இருந்த நாடு எப்படி மாறி இருக்கிறது, இப்ப மறுபடியும் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ரைஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ப்ரொஃபசர் கனக சபாபதி அவர்கள் ரைஸ் என்கின்ற வார்த்தை மறுபடியும் ஏறுகின்ற நாடு அப்படின்னு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு உலகத்துல குறிப்பா நம்முடைய பள்ளிகளுக்கு போகும் பொழுது நம்முடைய ஜியோகிராபி புத்தகத்தை திறந்து பார்த்தோம் அப்படின்னா the world will look India centric. காரணம் நம்ம இந்தியால இருக்கோம், பாரதத்தில் இருக்கோம். நம்முடைய குழந்தைகள் ஒரு ஜியோகிராபி புக்கை ஓபன் பண்றாங்கன்னா it will look exactly India centric. இந்தியா சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் இருக்கும், நம்மை சுற்றி நாடுகள் இருக்கும். இது அமெரிக்காவுக்கு போயிட்டோம்னா அவங்களுடைய ஜியோகிராபி புத்தகத்துல அமெரிக்கா சென்டர் ஆஃப் த குளோபா இருக்கும், அவர்களை சுற்றி நாடுகள் இருக்கும். பிரிட்டன் போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். சோ ஒரு நாடுகளும் அவர்களுடைய பாட புத்தகத்தில் அந்த நாடு தான் சென்டரா இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம் என்ன முயற்சி எடுக்க போறோம் அப்படின்னாங்க, நான் பேசுகின்ற அடுத்த ஒரு 40 நிமிடத்துல உங்கள் அனைவரையும் கொஞ்சம் இந்தியாவிலிருந்து மேலே எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. லைக் a bird we will fly much above Bharat to get an understanding of what is happening in the world. இந்த உலகத்துல இன்னைக்கு என்ன நடக்குது, கடந்த ஒரு 75 ஆண்டுகளாக என்ன நடந்துச்சு, அடுத்து இந்தியாவில் நடக்க போதுன்னு மறுபடியும் பறவைகளை போல கீழே வந்து நம்முடைய நாட்டிலிருந்து அமர்ந்து பார்ப்போம். we will go one level up. ஒரு சில 100 கிலோமீட்டர் மேல பறந்து பார்ப்போம். உலகத்தினுடைய வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 50-60 ஆண்டுகள்ல நிச்சயமாக உலகத்தினுடைய பொருளாதார நாடுகள், the global super powers என்று சொல்லக்கூடிய நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஜப்பான், போஸ்ட் வேர்ல்ட் வார் 2 ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிறகு ஜெர்மனி போன்ற நாடுகள். உலகத்தினுடைய சிந்தனை இந்த நாடுகளை சார்ந்து இருந்தது. அவங்க எழுதின புத்தகத்தை படிப்போம், அவங்களுடைய மெடிக்கல் ஸ்கூலுடைய தீசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அவர்களுடைய பொருட்களை விரும்பி வாங்குவோம், அந்த பொருட்களை இந்தியாவுடைய பொருட்களுக்கு பெஞ்ச் மார்க் பண்ணுவோம், அந்த நாடுகளுடைய ரிசர்ச் பேப்பரை ப்ராடக்ட இந்தியாவில் உற்பத்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம், அந்த நாடுகளை பகிச்சுக்காம வாழ முயற்சிப்போம். இப்படித்தான் 50-60 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவுடைய வளர்ச்சி இருந்துச்சு. அமெரிக்காவை பகிச்சு கூடாது, அமெரிக்கா வந்து நமக்கு எக்கனாமிக் எய்டு கொடுக்கறாங்க அப்படின்னு. சமீபத்தில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது ஒரு ஆங்கில சேனல்ல தொகுப்பு போட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் எந்தெந்த பிரதமர்கள் அமெரிக்கா போயிருந்தாங்க, என்னெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த தொகுப்பு இருந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் he visited the US at this time. திரும்பி வரும் பொழுது he brought more economic aid to India அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அமெரிக்கா போனாங்க நேரு அவர்கள், திரும்பி வரும் பொழுது எக்கனாமிக் எய்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதன் பிறகு அவருடைய மகள் இந்திரா காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு போனாங்க, இன்னும் சிறப்பாக எக்கனாமிக் எய்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கும். அல்லது இந்த பிரதமர் போனாங்க, வீட்டு கொண்டு வந்தாங்கன்னு இருக்கும். அல்லது இந்த பிரதமர் லண்டன் போனாங்க, 1991ல நம்ம ஒரு பெட்ரோல் வாங்குவதற்கு கூட தடுமாற்றத்தில் இருந்த பொழுது கோல்டு அடமான வச்சு பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து பணத்தை கொண்டு வந்தோம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதை வந்து ஒரு காலத்துல இந்தியால பெருமையாக பத்திரிகையில் எழுதினாங்க. They wrote it with a lot of patriotism. You see how Nehruji was received, how Nehruji was given a guard of honor. எப்படி நேரு அவர்களோடு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் அந்த கார்ல டிராவல் பண்ணாங்க, அதனால இந்தியாவுக்கு வந்து அதிக எக்கனாமிக் எய்டு கிடைச்சது. அப்ப என்ன ஆகுதுன்னாங்க, India was never truly free. Freedom, the great Dr. Rabindranath Tagore says, freedom comes from the mind first. The true freedom means you are free from all bondage, from everything that is supposed to bound you.
அதாவது என்னுடைய பார்டர்ல இருந்து மட்டும் நான் தப்பிச்சுக்கிட்டேன், என்னுடைய நாட்டில், என்னுடைய சொந்த நாட்டில் என்னுடைய ஆட்சியாளர்கள் என்னை ஆளுகின்றார்கள் என்பது உண்மையான ஃப்ரீடம் கிடையாது. டாக்டர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எப்பவோ இந்த ஃப்ரீடத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. உண்மையான ஃப்ரீடம் கிடையாது. கிட்டத்தட்ட கை கட்டி பல ஆண்டுகளாக நம்முடைய ஃபாரின் பாலிசி என்பது மேற்கத்திய நாடுகளை சார்ந்து இருந்துச்சு. எப்படி ஓட்டு போட வேண்டும் என்று சொல்வார்கள், ஐநா சபையில் அப்படித்தான் நீங்க ஓட்ட போடும். ஓட்ட மாட்டி போட்டீங்கன்னா எக்கனாமிக் எய்டு உங்களுக்கு கட் ஆயிரும். நமக்கு எக்கனாமிக் எய்டு கட் ஆயிருச்சுன்னா எப்படி நம்முடைய நாட்டு மக்களை பாவர்ட்டி லைன்ல இருந்து மேல எப்படி கொண்டு வர்றது? அப்ப இருந்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மனசுல ஒரே பிரச்சனை. அதனால அமெரிக்காவை சார்ந்து போனோம். ஆல் தி சிங்கிள் ஓட் that India has put in the United Nations General Assembly at different points of time were tied to Western interest, their thinking and their way of looking at the world. ரஷ்யாவை பேலன்ஸ் பண்ணோம். ரஷ்யா இருந்து நமக்கு ஆர்ம்ஸ் வருது. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரஷ்யாவோட இருக்கு. சைனா பக்கத்துல இருக்கு. சைனா நம்மளை அட்டாக் பண்ண வந்தா ரஷ்யா சைனாவை அட்டாக் பண்ண சொல்லலாம். அப்ப நாம தப்பிச்சுக்குவோம். ரஷ்யாவை பேலன்ஸ் பண்ணணும். சோ ரஷ்யாக்கு அந்த வடிவேலு சொல்ற மாதிரி இங்க ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து. தமிழ் படத்தில் நல்லா இருக்கும். எதுக்கு ஓட்டு போட்டனா, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து போட்டேன், அதுக்கு ஒரு குத்து போட்டேன். A country which never has an independent foreign policy is never free in the literal and figurative word. அது ஃப்ரீயாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. அதே போல ஒரு நாட்டிற்குள்ள இருக்கக்கூடிய குடிமகன்கள் இத்தனை மாநிலங்கள் இருக்கு, வடகிழக்கு இருக்கு, காஷ்மீர் இருக்கு, தமிழகம் இருக்கு, குஜராத் இருக்கு, 4 பகுதிகள். அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குடிமகன்கள் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு ஒரு நாடு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியல. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளையும், இன்னைக்கு 142 கோடி பேர் இருக்கும், அனைவரையும் முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்ல ஒரு நாடால் முடியவில்லை என்றால் that country is never truly free. இதுவும் ஒரு உண்மையான சத்திய வாக்கு. ஃப்ரீ பொலிட்டிக்கலா இருக்கலாம், ஆனா எக்கனாமிக்கலி இல்ல, ஃபாரின் பாலிசி அளவு இல்லை. இதனை மேல இருந்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் அது நமக்கு இது ஓரளவுக்கு புரியும். ஒரு பிரிட்டன் ஒரு சின்ன நாடு, இன்னைக்கு 85 மில்லியன் இருக்காங்க, 8.5 crore மக்கள் தொகை பிரிட்டனுக்கு இருக்கு. அவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்த பொழுது ஒரு நண்பர் அழைத்துக் கொண்டு சென்றார். இந்த 1.5 ஸ்கொயர் மைல், ஒரு பக்கம் பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கு, ஒரு பக்கம் வெஸ்ட்மினிஸ்டர் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே ரோட்ல டவுனிங் ஸ்ட்ரீட் இருக்கு. அது அந்த 1.5 ஸ்கொயர் மைல் was controlling roughly 45% of the world for centuries. அந்த 1.5 ஸ்கொயர் மைல் உட்கார்ந்துகிட்டு 45% உலகத்தை 100 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அந்த நாட்டில் இயற்கையா பாத்தீங்கன்னா பெரிய வளமெல்லாம் கிடையாது. குளிர் பிரதேசம், மழை அதிகமாக வரக்கூடிய பிரதேசம், மார்ஷி லேண்டு. அது அவங்களோட யூரோப் சென்ட்ரிக் பாலிசி பாத்தீங்கன்னா just a few kilometers that separates Britain from the continental Europe. அவங்க அதான் the sun never sets on British Empire. sun never sets on British Empire என்பது பிரிட்டிஷ் அழியாது என்பது பொருள் அல்லங்க. பிரிட்டிஷ்கார ஒருத்த தூங்கிட்டு இருக்கானா ஏதோ ஒரு இடத்துல சூரியன் பட்டுக்கிட்டு இருக்கும். பிரிட்டன் மேல நைட் இருக்குச்சுன்னா பிரிட்டன் ஆக்கிபை பண்ண டெரிட்டரியில பகல் எங்கேயோ இருக்கும். சூரியன் 24 மணி நேரமும் மறையாத அளவுக்கு இங்கிலாந்தினுடைய டெரிட்டரி உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல இடத்தை பிடிச்சு வச்சான். அதற்கு தான் the sun never sets in British Empire அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போன்ற நாடுகள் உலகத்தை பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் உலகத்தினுடைய முதல் 10 யூனிவர்சிட்டி எடுத்தீங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ் இருக்கு, ஆக்ஸ்போர்ட் இருக்கு, தி இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன் இருக்கு, டாப் 10ல 3 இருக்கு. ஒரே காரணம், 250 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் ஒன்றும் இல்லாம இருந்தாங்க. ஏன்னா இந்த ரைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் நம்ம கொடுக்காமீங்க நியூ இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பேச முடியாது. 4 பிரிஞ்சிருந்தாங்க. இங்கிலாந்து ஒரு பக்கம், ஸ்காட்லாந்து ஒரு பக்கம், வெல்ஷ் ஒரு பக்கம், அயர்லாந்து ஒரு பக்கம். ரோமன்ஸ் வந்தாங்க, வைக்கிங்ஸ் வந்தாங்க, நார்மன்ஸ் வந்தாங்க. நாடு ஒற்றுமையாவே இல்லை. 1800 தான் ஒற்றுமை அடைஞ்சாங்க. ஒரு நாடு என்பது ஒற்றுமை அடைஞ்சு இங்கிலாந்து இருந்துச்சு. அதன் பிறகு நடந்தது மிராக்கிள். எல்லா பக்கம் போச்சு கப்பல். இங்கிலாந்துல கிடைக்கக்கூடிய ஃபைனஸ்ட் ஓக், அதுல கப்பல் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு கேனன் பால வச்சு ஹை சீல் அடிச்சீங்கன்னா இங்கிலாந்துடைய கப்பல் உடையாது. காரணம் இந்த இங்கிலீஷ் ஓக் இஸ் த பெஸ்ட். அந்த ஓக்ல கட்டப்படக்கூடிய கப்பலை ஹை சீல் நீங்க விட்டீங்கன்னா எதிரிகளோட சண்டை போட்டு கேனன் பால் ஃபயரையும் உள்வாங்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டெரிட்டரியா போக ஆரம்பிக்கும். அவங்களுடைய ஹையஸ்ட் ரீச் ஒரு காலத்துல கிப்ரால்டர் வரைக்கும் வந்தாங்க. மெடிட்டரேனியன் சீயை கண்ட்ரோல் பண்ண முடிச்சது.
கேப் ஆஃப் குட் ஹோப் வந்தாங்க, ஆப்பிரிக்காவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இந்தியாவுக்கு வந்தாங்க, இதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. மலேசியா நோக்கி அடுத்து போனாங்க, கிட்டத்தட்ட குளோபினுடைய ஒரு பகுதியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு குளோபல் டாமினன்ட் சூப்பர் பவர் அமெரிக்கா பிரிட்டிஷ் இறங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த நாடு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை முழுமையாக பயன்படுத்திய ஒரு நாடு. காட்டன், இந்தியாவை பொறுத்தவரை இங்க காட்டன் மில் இருக்கக்கூடாது, கோயம்புத்தூர் உட்பட பஞ்சை எனக்கு கொடு, ரயில்வேல ஏத்து, கப்பல்ல ஏத்து, அந்த பஞ்சு இங்கிலாந்துக்கு போட்டும், நான் 100 தைச்சு உலகத்துக்கு திரும்ப கொடுக்கிறேன், அதே ட்ரெஸ் நீ இந்தியால வாங்கி எனக்கு பணம் கொடு. கோல் அங்க இருந்தது. இது ஒரு ஸ்டோரி. மேல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 200 ஆண்டுகள் எப்படி போச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்தியாவை பொறுத்தவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். வழி இல்ல, இங்க வந்து ஆக்கிபை பண்ணிருக்காங்க, எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்தியாவுக்குள்ள வரவே இல்லை. அப்போ நம்ம ஹேண்டிகிராஃப்ட் ஓரியன்டாக மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை காலச்சக்கரம் ஓடிக்கொண்டிருந்தது. மறுபடியும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 250 ஆண்டுகளுக்கு முன்பு 23% உலக பொருளாதாரம் இருந்த நாடு. இப்ப அமெரிக்கா பக்கம் போலாம். 1776 சுதந்திரம் கிடைத்த ஒரு நாடு. அது பேரே வந்து நியூ இங்கிலாந்து. இங்கிலாந்துல இருந்து அங்கிருந்து வெளியே போய் சம்பாதிக்கலாம் நினைச்சவங்க அமெரிக்காவுக்கு போனாங்க. இங்கிலாந்து வந்து ஓல்ட் இங்கிலாந்து, அமெரிக்கா நியூ இங்கிலாந்து. அங்க போய் காலனி ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, சண்டை போட்டாங்க. கான்ஃபெடரசி ஸ்டேட் வந்து 1776 அந்த நாடு உருவாச்சு. அதன் பிறகு the truly miraculous economic ஒரு இம்பீரியலிசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா இட் இஸ் தி அமெரிக்கன்ஸ். 1776க்கு பிறகு அமெரிக்காவுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தினுடைய நம்பர் 1 நாடாக இருக்கிறாங்க. வெறும் 300 மில்லியன், 30 கோடி அதனுடைய பாப்புலேஷன் இருக்கு. உலகம் முழுவதுமே டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நாடு. எங்க வேணாலும் டாமினேட் பண்ணுவாங்க. 1956 சூயஸ் கனால் பிரச்சனை 2000-3000 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்காவுடைய கப்பல் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணும். 2ஆம் உலக போர் பிரச்சனை, அமெரிக்கன்ஸ் வெல்கம். ஜப்பான் எதிர்க்கணும், அமெரிக்கன்ஸ் வில் கோ. இன்னைக்கு டீப் பசிபிக்ல பிரச்சனை, சவுத் சைனா சி தே வில் கோ. இன்னைக்கு உலகத்தில் ஒரு பிரச்சனை, அமெரிக்கன் வார்ஷிப் எங்கேயோ ரோம் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய நியூக்ளியர் பவர் சப்மரைன் ஆழ்கடல்ல ஏதோ ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய ட்ரோன் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் யாரோ ஒரு டார்கெட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கும் அமெரிக்கா என்றால் உலக நாடுகள் ஏன் பயப்படுதுன்னா, the ability to strike deep, strike far and go very deep into any part of the world. அமெரிக்கா அது 1776க்கு பிறகுதான் இந்த நாடு உருவாகி இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சியை அமெரிக்காவை பார்க்கிறோம். போஸ்ட் வேர்ல்டு வார் 2க்கு பிறகு சில நாடுகள், குறிப்பாக ஜப்பான், குறிப்பாக ஜெர்மன், இந்த நாடுகளுடைய வளர்ச்சி, தி ஜெர்மன் வே, ஜெர்மன் பிரெசிஷன், மேட் இன் ஜப்பான், ஜப்பான் ப்ராடக்ட், இதெல்லாம் பார்க்கிறோம். நமக்கே ஆச்சரியம். நம்மை விட சிறிய நாடு, மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கக்கூடிய நாடு, பிரச்சனைகள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு. இந்த நாடுகள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பார்த்திருக்கேன். இன்னுமே சொல்ல போனோம்னா, சைனால 1950க்கு பிறகு ஒரு சைனாவினுடைய அதிபர் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசெம்பிளிக்கு போகணும்னா கூட இந்தியாவிலிருந்து நேரு அவர்கள் ஏர் இந்தியாவை அனுப்பி வச்சு சைனீஸ்னுடைய பிரீமியரை பிக் பண்ணி அவர் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசெம்பிளிக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த நாடு. அதெல்லாம் தாண்டி 2023 உறுதியாக டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ஃபவுண்டேஷன் அவர்கள் நடத்தக்கூடிய 123வது டாக்டர் SP முகர்ஜி அந்த லெக்சர்ல ரைஸ் ஆஃப் நியூ இந்தியான்னு கான்பிடென்டா நம்ம சொல்றோம். அப்படின்னா எந்த மெட்ரிக் எடுத்து பார்த்தாலும் இந்தியா என்பது உலக வரைபடத்துல ஒரு முக்கிய புள்ளியாக அடுத்த 50 ஆண்டுகள் குறைந்தபட்சம் இந்தியா சென்ட்ரிக் வேர்ல்டாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். இது மறுக்க முடியாத, மாற்ற முடியாத உண்மையா மாறி. அதை அடுத்து நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். எப்படி why are we arguing, என்ன டேட்டா வச்சு நம்ம சொல்றோம், எதற்கு இந்தியா சென்ட்ரிக் வேர்ல்டா இருக்கும் நம்ம சொல்றோம். அப்படி முதல் தலைப்பு அப்படி இருக்குன்னு ஆர்கியூ பண்றேன். ஒருவேளை உங்களை நான் கன்வின்ஸ் பண்ண பார்க்கிறேன், ஒருவேளை நீங்களும் கன்வின்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா, nobody can aspire to be a big country, a great country, a superpower status if you are not economically very dominant. economically ஒரு நாடு வந்து வளரவில்லை என்றால் எந்த நாடு இது சொன்னாலும் கூட அது வெறும் கனவாக மட்டும்தான் இருக்கும். 2014 மோடி அவர்கள் வந்து அமரும் பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடு. நீங்க கேட்கலாம் 11 பெரிய பொருளாதார நாடு இப்ப 2023 என்னன்னு நீங்க கேட்கலாம். 9 ஆண்டுகள்ல 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து நாம் இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி இருக்கு. சரி,
அப்ப 2004 இந்தியா எங்க இருந்தோம்? 2004 உலகத்தினுடைய 12வது பெரிய பொருளாதார நாடா இருந்தோம். 2004 இருந்து 2014 10 ஆண்டுகள் இந்தியா கிளைம்டு ஃப்ரம் 12th to 11th. 2014 இருந்து 2023 9 ஆண்டுகள் இந்தியா கிளைம்டு ஃப்ரம் 11th to 5th. அதனாலதான் ரைஸ் என்கின்ற வார்த்தை இங்க பயன்படுது. இந்தியா இஸ் ட்ரூலி கிளியர்லி விசிபிளி வெரி இம்பார்ட்டன்ட்லி அந்த எக்கனாமிக் பவர் ஹவுஸா மாறக்கூடிய அந்த அற்புதமான ஒரு தருணத்திற்குள்ள இந்த நாடு அடியெடுத்து வைத்திருக்கிறது. அது 2-3 காரணங்கள். ஒன்று, நம்முடைய ரிசோர்ஸ். அந்த ரிசோர்சஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் பிரிட்டனை பத்தி பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னது, ஃபைனஸ்ட் ஓக் ட்ரீ என்கின்ற வார்த்தையை சொன்ன. இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஓக்கு மரத்தை வெட்டி அதை எடின்பராவிலேயோ இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோஸ்டல் சிட்டிலேயோ அந்த ஓக்கு மரத்தை இங்கிலாந்துடைய கப்பலாக செஞ்சு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜாக எப்படி இங்கிலாந்து மாத்தி குளோபல் ஹைசியை டாமினேட் பண்ணி ஒரு பெரிய பொருளாதார நாடாக உருவாச்சோம். மறுபடியும் அந்த திரும்ப அதே வரங்க பாருங்க. யுவர் ரிசோர்சஸ் இன் யுவர் கண்ட்ரி, ஹவு டு வி ஆப்டிமைஸ் அண்ட் யூஸ் இட் அப்படிங்கறது தான் இந்த எல்லா நாடுகளுமே இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை நமக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார அந்த அற்புதமான ரிசோர்ஸ, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய வளத்தை, குறிப்பாக நம்முடைய ஹியூமன் கேபிட்டல், 142 கோடி இந்தியர்கள் என்பது the most populous country in the planet earth. நம்முடைய ஹியூமன் கேபிட்டலை நம்ம பயன்படுத்தி நம்முடைய வளர்ச்சி என்பது அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு இருக்கும். அதனாலதான் பிரதமர் அவர்கள் அடிக்கடி சொல்லும் பொழுது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு முழுமையாக பொறும். டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவருடைய கனவும் அதுதான். ஐயா பேசும்பொழுது சிவகாசி கிராக்கர் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நின்றார்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இன்னைக்கு பிரதமருடைய கனவு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், மைக்ரோ. இந்த மூன்றும் இந்தியாவுடைய பவர் ஹவுஸாக மாற வேண்டும். இந்தியன் வேல் அதனுடைய growth இருக்கணும். ஒருவருமே தொழில் முனைவோர்கள் ஆக வேண்டும். 4 பேருக்கு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அதை வாங்கியிருக்காங்க. புதிய டெக்னாலஜி, புதிய மிஷினரி, இன்னொரு 4 பேருக்கு வேலை, கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன். இது எல்லா இடத்திலும் தமிழகத்திலிருந்து அனைத்து இடத்திலும் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னாங்க, $3.6 trillion எக்கானமி அதை மாத்திருக்கு. நம்முடைய நாட்டு இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடு, $3.6 trillion எக்கானமியா மாத்திருக்கு. நமக்கு மேல 4வது பெரிய பொருளாதார நாடு, 3வது பெரிய பொருளாதார நாடு ஜெர்மனி அண்ட் ஜப்பான் இருக்கு. ஒரு $1.2 trillion அதிகமா இருக்காங்க. 4.6, 4.9 கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அவர்கள் இருவரையும் நாம் சொல்றோம் 2029-30 காலகட்டத்தில், in a matter of 7-8 years, ஜப்பான் ஜெர்மனி 2 பேர்த்தையும் நம்முடைய நாடு ஓவர்டேக் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 3வது பெரிய பொருளாதார நாடாக சென்று அமரப் போகின்றோம். அதற்கு காரணம்